என்னோட நேம் வந்து விஜய் சுகுமார். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்க நடக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் திரைப்பட விழா. அதாவது உலக சினிமா வந்து நம்ம படம் மாண்புமிகு பறை வந்து கலந்துருக்கு அப்படின்றதுனால இதை வந்து ஒரு அவார்ட் வின்னர் மூவி. ஸோ இதை நாங்கள் வெளியே தெரிவிக்கணும். அதுக்கு வந்து எங்க ஐயா திண்டுக்கல் சார் ஐயாவும் எங்க படத்தின் பாடலாசிரியர் என்னோட அண்ணன் கவிஞர் சிநேகன் அண்ணன் மூலியமாகவும் இதை எல்லாத்துக்குமே தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரஸ் மீட் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன மாதிரி அவார்ட் எப்படி கலந்துக்குச்சு அப்படின்றத ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு சார் அடுத்து பேசுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல நடக்கக்கூடிய கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த விழாவில், அதாவது பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் த ஃபியூச்சர் வேர்ல்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன் கேன்ஸ், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த சமூக நீதிக்கான திரைப்படம் அப்படின்ற அங்கீகாரம் வந்து இந்த மாண்புமிகு திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது வந்து சார் மூலியமா இந்த அவார்டை உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறது எங்கள் படக்குழு மூலியமா நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ அதை சார் இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டுவாரு. உள்ளூர் கலாச்சாரம் அண்ட் உள்ளூர் அடையாளம் அப்படின்ற பிரிவிலையும் நமக்கு வந்து அவார்ட் வின்னர் கொடுத்துருக்காங்க. அதை அண்ணன் பாடலாசிரியர் எங்க அண்ணன் சிநேகன் வந்து உங்களுக்கு காட்டுவார். இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா கம்மிங் 18th வந்து சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது. அங்க வந்து நம்ம படம் வந்து செலக்ட் ஆயிருக்கு. இது வந்து இப்போ CIFFன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க 2 படம் செலக்ட் ஆயிருக்கு தமிழ்ல இருந்து. ஒன்று வந்து பைசன், இன்னொன்று நம்ம படம் மாண்புமிகு பறை. ஸோ கம்மிங் 18th வந்து நம்ம சத்யம் தேட்டர்ல இந்த படம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ இதையும் உங்களுக்கு நாங்கள் பெருமையா சொல்லிக்கிறோம். உலக நாடுகள்ல இருந்து நிறைய படங்கள் போயிருக்கு, நிறைய கண்ட்ரில இருந்து வந்த படங்களும் எல்லாரும் பார்த்துருக்காங்க. எல்லாருமே ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுதான், பறை இசைக்குன்னு ஃபர்ஸ்ட் படம் முழுக்க எடுத்த திரைப்படம் மாண்புமிகு பறை. உள்ளூர்ல அங்கீகரிக்கலனாலும் உலக நாடுகள் அங்கீகரிச்சிருக்கு அப்படின்ற சாட்சிக்கு தான் இந்த 2 அவார்டும் கிடைச்சிருக்கு. இது நம்மளோட பாரம்பரிய இசை. ஸோ அதுக்கு நாங்கள் பெருமைப்படுத்தணுன்ற விதமா தான் இந்த ப்ரெஸ் மீட்டை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்திருக்க சார் ஐயா யோனி சார் அவர்கள் ஃபர்ஸ்ட் பேசுவோம். வணக்கம், என் பேர் காயத்ரி ரமா. அண்ட் இந்த படத்துல ஒரு அங்கமா நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். பிகாஸ் இந்த படத்துல வந்து பறைதான் ஹீரோ, பறைதான் ஹீரோயின். ஸோ இதுல நான் ஒரு அங்கமா இருந்திருக்கேன். அதுவும் தேவா சார் மியூசிக்ல, சாரோட லிரிக்ஸ்ல எனக்கும் ஒரு பாட்டு கிடைச்சது. மெயினா இந்த படத்துல நானும் பறை அடிச்சிருக்கேன், டான்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, அதுவுமே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். நாங்க கொடுக்கும்போது எங்களோட ப்ரொடியூசரை நாங்க யாருமே ஆக்சுவலா நேர்ல பார்த்தது இல்லை. எங்க ப்ரொடியூசர் மேம் அண்ட் சார் பிரான்ஸ்லயே உட்காந்து இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி அவங்க ஸ்கிரிப்ட் எழுதும் போதே அவங்க ரொம்ப என்ன சொல்றது ஷுவரா இருந்தாங்க தட் இது கண்டிப்பா கேன்ஸ் போகும், கண்டிப்பா வின் பண்ணும், நீங்க வேணா பாருங்க அப்படின்னு. அப்போ கூட நாங்க என்ன யோசிச்சோம், கேன்ஸுக்கெல்லாம் ஐஸ்வர்யா ராய் படம் அந்த மாதிரிதான் போகும், நம்ம படத்தை வந்து அவங்க எப்படி ஏத்துப்பாங்களா இல்லையா ஒன்றும் தெரியல. பட் அவங்களோட அந்த நம்பிக்கை இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஒரு அங்கமா இருந்து எங்களால காப்பாற்ற முடிஞ்சதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு அரங்கத்துல இருந்து வர இந்த படத்துக்கு நம்ம கண்டிப்பா அந்த அங்கீகாரம் தமிழ் ஆடியன்ஸ்ல எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறோம். டிசம்பர் 12ஆம் தேதி நாங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்க போறாங்கன்னு. ஸோ கண்டிப்பா அதுக்கான உதவி நீங்களும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களது இந்த மாலை நேரத்து பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பத்திரிகை சந்திப்பு எதுக்கு அப்படின்னா, இயக்குனர் சொன்ன மாதிரி இது உலக அரங்கில் ரிமெம்பர் த ஃபியூச்சர் வேர்ல்டு கேன்ஸ்ல வந்து பெஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ் ஃபிலிம், அதாவது சிறந்த சமூக நீதிக்கான திரைப்படம் அப்படிங்கிற அந்தஸ்தை வந்து இந்த படம் வெற்றி பெற்று இருக்கு. அதை அறிவிக்கும்ன்ற வகையில தான் இந்த பத்திரிகை சந்திப்பை நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்க எல்லாருக்குமே உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, உலக அரங்கில் அங்கீகரிச்ச இந்த படத்தை இங்க நம்ம ஊர்லயும் அங்கீகரிக்கணும்ன்ற வேண்டுகோள் மட்டும் இல்லாம இது எல்லாருக்குமே கொண்டு போய் நீங்க சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன். இந்த நேரத்துல இந்த விருதை வந்து உங்களுக்கு காமிச்ச அப்பாவுக்கும் ஐயா கவிஞர் ஐயா சிநேகன் ஐயாவுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து டிசம்பர் 12
வெள்ளிக்கிழமை எல்லா திரையரங்குகள்லையுமே வெளியிடுறாங்க. ஸோ எல்லாருமே தியேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் நான் வந்து கேட்டுக்கிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும். இதோட ஆடியோ ரிலீஸ் வந்து கலந்து போக முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப சுத்தமாக இருந்தது. அது வேற ஒரு காரணத்தினால என்னால் வர முடியல. ஆனால் அந்த ஆடியோ ரிலீஸில் வந்து இந்த பறையை பற்றியும் இந்த படத்தை பற்றியும் நிறைய பேர் பேசுனதை கொண்டு போய் நீங்கள் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அதே மாதிரி தான் இந்த விருது பெற்ற இந்த ஒரு சின்ன படம் இது. என்ன சொல்ல போனால் ரொம்ப பொருளாதாரத்திலையும் சரி, ஆர்டிஸ்டும் சரி, டெக்னீஷியனும் சரி, எளியவர்களாக சேர்ந்து வலிய ஒரு கருத்தை வந்து முன்னிறுத்தி பண்ண இந்த விருது பெற்றதையும் நீங்கள் எல்லோருக்கையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களை அழைச்சோம். அதுக்கான நிகழ்வு நடந்துட்டுருக்கு. பொதுவாக வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடித்து ஒரு விருது கிடைச்சிருச்சுன்னா இந்நேரம் அது ரொம்ப பெருசாக தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டிருக்கும் எல்லா ஊடகங்களிலும். அண்ணன் லியோனி அவர்களுடைய செல்ல மகன் லியோ சிவகுமார் அவர் வந்து நடித்து அது வந்து இன்னைக்கு வந்து இத்தாலி ஃபெஸ்டிவலுக்கும் கேன்ஸ் ஃபெஸ்டிவலுக்கும் போயிட்டு இன்னைக்கு மறுபடியும் சென்னை ஃபெஸ்டிவல்லையும் அந்த படம் வரப்போகுது அப்படிங்கிறது இதுதான் உண்மையான வெற்றியாக நான் கருதுறேன். ஏன்னா முகம் தெரியாது, முகவரி தெரியாது. ஒரு கேரக்டர், ஒரு கதாபாத்திரத்தை ஒருத்தர் எடுத்து பண்ணுறாரு. அந்த கதாபாத்திரத்துடைய அழுத்தம் யாருக்கோ ஒருத்தருக்கு பாதிச்சிருக்கு. அதனால வேண்டி இது கண்டிப்பாக ஒரு கலாச்சாரத்தை முன்னிறுத்துகிற அல்லது கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற ஒரு கரு அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக தேர்வாளர்கள் இருந்ததுனால தான் சின்ன படம், பெரிய படம், பெரிய பட்ஜெட், சின்ன பட்ஜெட்லாம் பார்க்காம நல்ல படத்துக்கான விருதை இந்த படம் பெற்றிருக்கிறது. இதில் வந்து நானும் ஒரு அங்கமாக அனைத்து பாடல்களும் நான் எழுதியிருக்கிறேன் தேவாசர் மியூசிக்கில். இதுக்கு எல்லாமே நாங்கள் எல்லாமே நன்றி சொல்ல வேண்டியது இதோட தயாரிப்பாளர் சுபா, சுரேஷ் ராம் 2 பேர்த்துக்கும் தான். ஏன்னா ஷியா ப்ரொடக்ஷன்ஸ். ஏன்னா கதாநாயகி சொன்னது மாதிரி அவங்க நாங்கள் நேரடியாக இன்ன வரைக்கும் பார்த்ததில்லை. தொலைத்தொடர்பில் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இருந்தும் அங்கேருந்து வந்து வெளிநாடுகளில் இருந்து அவங்க வந்து எங்கள்கிட்ட என்ன வேணுங்கிறத சொல்லி வாங்கி அது ஒரு கடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எங்கள் படம் பண்ணுறதை விட அதை போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து பெரும் பாடு. அவர்கள் தூரமாக இருந்தாலும் எங்களுடைய அத்தனை உழைப்பையும் அத்தனை கனவுகளையும் கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு உலக அரங்கத்தில் ஒரு சின்ன அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இது பெரிய அங்கீகாரமாக நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய பொறுப்பு. பொதுவாக வந்து நான் நிறைய இடத்துல நான் சொல்கிறது தான், நீங்கள் தான் வந்து எதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், எதை சேர்க்கக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணுற இடத்துல இருக்கீங்க. அது அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், அதற்கான அவ்வளோ பெரிய ஆளுமை உங்களுக்கு தான் இருக்குது. இந்த படத்தை உங்கள் ஆளுமைகளால் கடைக்கோடி தமிழனுக்கு கொண்டு சேரும். நன்றி, வணக்கம். அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மாண்புமிகு பறை என்ற இந்த படத்தை அதில் நடித்தவங்க, பாட்டு இருந்தவங்க, தயாரித்தவங்க, கேமராமேனு எல்லாம் இருக்காங்க. உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு நினைக்கலாம். இதில் வந்து இந்த ஒரு படம் வந்து சிறிய தயாரிப்பு, எளியவர்களாக சேர்த்து தயாரித்த ஒரு படம் வந்து அகில உலகத்துல வந்து 2 முக்கியமான விருதுகளை வாங்கியிருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. ஒரு பெரிய பாட்டு போட்டி நடக்கும். பெரிய கார்ல, ஏசி கார்ல இருந்து சுடுதண்ணியோட 2 வேலையாட்களோட வந்து பெரிய பந்தா பண்ணி பாடுவாங்க ஒரு 10 பேர். ஆனா ஒரு சாதாரண சைக்கிள்ல வந்து ஒரு அப்பா இறக்கி விடுவார் ஒரு பையனை. அவன் ஒரு பாட்டு பாடி அந்த பாட்டு போட்டியில பிரைஸ் வாங்கிட்டு போயிடுவான். எப்படி அந்த பையன் வாங்கினான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அவனுடைய திறமை எல்லாரும் அங்கீகரிப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த மாண்புமிகு பறை இருக்கிற படம் வந்து அது ஷூட்டிங் நடக்கிறப்பையோ அல்லது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இது வரைக்கும் கிரியேட் பண்ணவே இல்லை. ஆனா இதுக்கு வந்து உலக அளவில் இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறது உண்மையில பெரிய பெருமை. அது அதுல வந்து என்ன, அந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு இந்த ஆடியோ லான்ச் நடந்த சமயத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமா வந்து அதில் கலந்துக்கிட்டு பேசினது மட்டும் இல்லை, அதுல வந்து சிறப்பு விருந்தினராக வந்த பறை இசைக்காகவே பத்மஸ்ரீ விருது பெற்ற வேலு ஆசான் அவர் அதுல கலந்துக்கிட்டாரு. அவர் ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணார். நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க. மக்களை எல்லாரையும் அந்த பறை இசையோட இன்வால்வ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து அந்த பறை இசைக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸை ஒரு 10 நிமிஷம் அழகா பண்ணார். இதை பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து மாண்புமிகு முதலமைச்சரை நம்ம தொல் திருமா அவர்கள் சந்திக்கும் பொழுது வேலு ஆசான் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. இந்த பறை இசைக்காக ஒரு பள்ளி நடத்தணும், பயிற்சி பள்ளி. அதுக்கு வந்து நீங்க ஒரு இடம் கொடுக்கணும். வேலு ஆசான் வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு. இவ்வளவு ஒரு அருமையான ஒரு ட்ரெயினரை நம்ம பயன்படுத்தணும்.
இந்திய அரசே அங்கீகரிச்ச ஒருத்தரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய வளையங்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு இடத்தை உடனே அதை தேர்வு செஞ்சு அந்த பயிற்சி பள்ளிக்காக வழங்கியிருக்காருங்கிற ஒரு நல்ல செய்தி அந்த நேரத்தில் சொல்றேன். இந்த ஒரு பயிற்சி பள்ளி உருவாகிறதுக்கு காரணமே இந்த மாண்புமிகு பறைங்கிற இந்த படம் தான் காரணம். அதனால 2 விருதுகள் வாங்கினது மட்டும் இல்லாம பறை இசைக்கான ஒரு பயிற்சி பள்ளி இந்த படத்தினால உருவாக போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பு. இதுல வந்து ரொம்ப கவிஞர் சிநேகன் வந்து அவர் எப்பயும் நம்ம தமிழ் பண்பாட்டுக்குன்னே பாட்டு எழுதுறதுல